பாப்பா, முதல் குடத்தை தொட்ட, அதுக்கப்புறம் 100வது குடத்தை தொட்ட. எதுக்கு? முதல் குடத்தையும் 100வது குடத்தையும் நான் தொட்டதுனால இந்த 100 குடமும் நான் ஊத்துன கணக்கு தான். அது எப்படி? ஊத்துனது நானு. தெய்வத்துக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி குருக்கள் நம்ம பேரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி பூஜை சாமான தொடுங்கன்னு சொல்லி பூஜை பண்ணுவாரு. ஆமா, பூஜை நமக்கு தான், ஆனா மந்திரத்தை சொல்ல மாட்டோம்ல. புரியுது புரியுது. மந்திரம் பூசாரிக்கு, பிரசாதம் நமக்கு. அதே மாதிரி முதல் குடத்தையும் 100வது குடத்தையும் நான் தொட்டதுனால தண்ணி நீ ஊத்தினாலும் புண்ணியம் எனக்கு தான். அடேங்கப்பா, பாப்பாவுக்கு இந்த குடத்தை விட பெரிய மூளை இல்லடா லட்டு. வா அர்ஜுன். சத்யா, பூஜை வேற வேண்டுதல் வேற. நம்ம வேண்டுதலை நாம தான் நிறைவேற்றணும். உனக்கு நல்ல மார்க் வரணும்னு அர்ஜுன் கையால 100 குடம் தண்ணி ஊத்த வச்சிருக்கேன். இங்க பாரு, இதே மாதிரி உனக்கு நல்ல புருஷன் கிடைக்கணும்னு செய்ய வச்சேன்னா அவனுக்கு நல்ல மனைவி அமைவா. வேண்டுதல் புருஷன் நெவர். புருஷனுக்காக தெய்வத்துக்கிட்ட வேண்டுவனா? நான் எவனையும் தேடிட்டு போக மாட்டேன். என் அழக பார்த்து என்னை விட அந்தஸ்தானவன் என் பின்னாடியே வருவான். இந்தப்பா, நீதான் ஸ்விம்மிங் பூல் இன்சார்ஜா? நான் ஹோட்டல் மேனேஜர் சார். எது வேணா இருந்துட்டு போ. யாராவது இந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து மண்டைய போட்டிருக்காங்க? ஏன் சார், ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. எவனும் சாகலையா? அப்புறம் எதுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்? வேஸ்ட். இது வாயா இல்ல ட்ரைனேஜா? டாய்லெட். What a beauty. வடக்கம் நெகட்டிவ் நாகராஜ் சார். கோதட்ட சாரா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அட என்னத்த சொல்றது. என்னாச்சு? எங்க ஆயாவுக்கு 92 வயசு. இன்னும் மண்டைய போடல. அட என் அத்தைக்கு 72 வயசு. இன்னும் வாய பொழக்கல. நான் தாலி கட்டும் போது என் பொண்டாட்டி 30 கிலோ, இப்போ 90 கிலோ. என் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருந்த பிறகுதான் நாக்கே தள்ளி போகும். அது சரி, உங்க குடும்பம்? ஐயோ, வாய வைக்காதீங்க. எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. நாசமா போச்சு. அது சரி, நீங்க என்ன இங்க? என் புள்ளாண்டாம் பிரேம்குமார் அடுத்த வாரம் டைமண்ட் எக்ஸிபிஷன் வைக்க போறான். அதுக்காக இந்த ஹோட்டல்ல ஹால் புக் பண்றதுக்காக வந்தேன். அட, பிரேம் அமெரிக்கால இருந்து வந்துட்டானா? 3 மாசமா இங்க தான் டேரா போட்டிருக்கான். ஜுவல்லரி ஆடுக்காக ஒரு மாடலை தேடிக்கிட்டு இருக்கான். அடே, இந்தியால கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ, ஏன் கிடைக்க மாட்டாங்க? Dad, இட்ஸ் பேட். என் டைமண்ட்ஸ்க்கு மாடல் தேடிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு கோஹினூர் டைமண்ட் கிடைச்சது. பேட். Look there. அது என்னோட தங்கச்சி, பேரு சத்யா. அந்த பொண்ணு உங்க தங்கச்சி? Great. என்னோட ஜுவல்லரி அட்வர்டைஸ்மென்ட்காக பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் வைக்கலாம்னு இருக்கேன். கிட்டத்தட்ட 25 கோடி மதிப்புள்ள நகைகளை ஒரு அழகான பொண்ணுக்கு போட்டு போட்டோஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். போட்டோ எடுக்கிறதுக்கு 25 கோடி ரூபாய் நகைய போடுறான்னா, கல்யாணம் கட்டி கொடுத்தா எவ்வளவு போடுவானோ? What? 25 crores? Yeah. You mean you gonna keep my pictures and hoardings throughout India? Not only India, throughout the world. Oh wow, that's great. I don't mind. Thank you. மாமா, எனக்கு ஒரு டவுட். அதான் எப்போ வருமே. உனக்கு டவுட் வர்றதோ அதுக்கு பதில் சொல்றது வாடிக்கை தானே. என்ன கேளு. சரி, அப்ப நான் கேட்கல, விடுங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க தானே ஜோதிட சிகாமணி, தங்க காப்பணிந்த இப்ப கண்டினியூ. பிரம்மானந்த பரமானந்த சார். அவ்வளவு பெரிய காமெடி இல்லையே. நீ கேட்க வந்ததை கேளு. லைஃப். நீங்க ஜாதகத்தை நல்லா பாப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். கல்ல பத்தி கூட சொல்வீங்களா? கல்ல பத்தி இல்லடா, சாதாரண புல்ல பத்தி கூட சொல்லுவேன். எந்த கல்லுன்னு சொல்லு. இதுல என்னடா இருக்கு? நல்லா பாருங்க. கிட்னி இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? கல் இருக்கு. அந்த கல்ல பத்தி சொல்லுங்க.
காலங்காத்தால வந்து என்ன கலாய்க்கிறேடா. உனக்கு என்ன நடக்கும்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு கிட்னிக்குள்ள இருக்கிற கல்லு நாளைக்கே உப்பி ஒரே அடியா வெடிச்சு போயிடும். அதோட உங்க கதை முடிஞ்சு போயிடும். ஆனா மத்த 4 பேர் வேற மாதிரி சொன்னாங்களே. எந்த 4 பேர் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? காட்டுறா. நான் எங்க இருக்கனோ அங்க தங்க மழை பொழியும்னு சொன்னாங்க. ஓஹோ. அட குரு உச்சத்துல இருக்காண்டா. அவங்களும் இதத்தான் சொன்னாங்க. சுக்கிரனும் உச்சத்துல இருக்காண்டா. சேம் டு சேம் இதான் சொன்னாங்க. அடடடா, சூரியனும் உச்சத்துல இருக்காண்டா. அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே சொல்றீங்க சார். இவன் யோகக்காரன். இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டா நிச்சயமா தங்க மழை தான் பொழியும். என் ஜாதகத்தை கொடுங்க சார், நான் கிளம்புறேன். இருடா. அது சரி, நீ யார், எங்க இருக்க? சார் நான் ஒரு அனாதை சார். அப்படி சொல்லாதடா. நான் இருக்கும்போது நீ அனாதையாவியா? நீ என் கூடவே இருடா. மாமா ஒரு நிமிஷம். என்ன? பின்னாடி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடியே ஒண்ணு சொல்லாமா? ஆரம்பத்திலேயே உன் ஊத்தவாய வைக்காத. பின்னாடி முன்னாடி ப்ராப்ளத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவன் தங்க மனசுக்காரன்டா. What a pretty girl. Beautiful. எந்த பொண்ணோட போட்டோவை பார்த்து இப்படி ஆன்னு பயப்படுத்து நிக்கிற? நான் என் முடிவை மாத்திக்கிட்டேப்பா. என்னது, நகைக்கடையை மூடிட்டு துணிக்கடையை ஆரம்பிக்க போறியா? இல்ல இல்ல, அது அவ போட்டுக்கிற நகையை வச்சு சொன்ன மாதிரி இல்ல, அவ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த பொண்ணோட அழகை பார்த்த உடனே நான் ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கேன் டாட். சத்யாவை அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ல போடுறதா இல்ல. பின்ன ஷாப்ல சேல்ஸ் கேல வச்சிருக்க போறியா? இல்ல, அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டு அவளை என் லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்க போறேன். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னா? ஒத்துக்க மாட்டா, நடக்காது, முடியாதுங்கிற பேச்ச முதல்ல விடுங்க. அவங்க வீட்டுக்கு போய் முதல்ல இந்த விஷயத்தை பேசி பொண்ணு கேக்குற வழியை பாருங்க. ஏங்க, இத்தனை காலம் பார்த்த சம்மந்தத்தெல்லாம் வேணான்னு சொன்ன பிரேம் இன்னைக்கு அவனே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்றான். இத பேசி முடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. யப்பா 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 யப்பா, எங்க பாப்பா முன்னாடி சினிமா ஹீரோயின்ஸ் எல்லாம் டப்பா. எங்க பாப்பா அந்த நகையை போட்டிருக்கிறதுனாலதான் அதெல்லாம் தகதகா தகதகான்னு மின்னிக்கிட்டு இருக்கேன். ஏதோ தப்பா சொல்லிட்டேன் பிரியா? நீ தப்பா சொல்லலடா. இந்த போட்டோ முன்னாடி வெச்சம் பாரு, அது நாங்க பண்ண தப்பு. விழப்போ. எதுக்கு இப்ப தேவையில்லாம அவன் மேல கோவப்படுறீங்க? நீ வாயை மூடிட்டு உன் வேலையை பாரு. ஹாய். ஹலோ. வாவ். நைஸ். Thank you. இந்த போட்டோவை நான் வச்சுக்கவா? Why not? நீ இந்த போட்டோவை கேக்குற, ஆனா எங்க பையன் உன்னையே கேக்குறான். எனக்கு சொல்றீங்க? இந்த போட்டோவை எடுக்கும் போதே இது வேலைக்காகாதுன்னு தெரியும். வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டானே. அப்படின்னா மாடலா வந்த உங்க தங்கச்சிய எங்க மருமகளும் ஆகிக்கிறேன்னு சொல்றான். நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களே. யார் சொன்னது? You want to marry my sister? Yes. Great. உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி, ஆனா உங்க தங்கச்சி எதுவும் சொல்லலையே. நீ என்னமா சொல்ற? நாசமா போச்சு. 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை உடம்புல போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சவன் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பிரபஞ்சத்தையே சுத்தி பார்க்கலாம். வாடா, அந்த பொண்ணோட நடவடிக்கையை வச்சு பார்க்கும் போதே நீ நாக் அவுட் ஆயிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க கெட் அவுட்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கெட் அவுட் ஆயிடுவோம். வா. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். நீ சரின்னு சொன்ன சரியா போச்சா? ஜாதகம் பொருந்தணும்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? 10 பொருத்தத்துல 9 பொருத்தமாவது சேரணும்ல. அப்பா, எங்க மனசு சேர்ந்துருச்சு, ஜாதகம் சேர வேண்டிய அவசியமே இல்ல. பாருடா பிரேமு, நாமெல்லாம் வைர வியாபாரிங்க. கஸ்டமருக்கு டைமண்ட் வித்தா கூட அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் விக்கிறோம். அதனால என் பையனுக்கு பொண்ணு எடுக்க நான் ஜாதகம் பார்க்காம இருப்பேன். பார்த்துட்டா போச்சுங்க. இந்தியாவிலேயே பிரபலமான ஜோசியர் நீலகண்ட சாஸ்திரி. அவர்கிட்ட இவங்க ஜாதகத்தை கொடுப்போம், கல்யாணத்துக்கு நாள் குறிப்போம். அந்த ஆள் மண்டைய போடலையே. போச்சு. உங்களை கட்டிட்டு நான் உயிரோட இருக்கல, அவரும் உயிரோட தான் இருப்பாரு. வாங்க. பிறந்தது 14/1987 கார்த்திகை மாசம். ராகு குரு சந்திர கேது 8-3-2-4. என்னாச்சுங்க? உங்க தங்கச்சியோட ஜாதகப்படி கல்யாண வாழ்க்கையில அவங்க பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். 100 ஜாதகத்துல 1-2 இப்படி இருக்கும். என்ன சொல்றீங்க? உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள
உயிரோட இருக்க மாட்டாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் எதையும் சொல்லலம்மா, உங்க வீட்டு பொண்ணோட ஜாதகம் சொல்லுது. நீங்க ஜாதகத்தை காட்டினதுனால உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. சில பேர் ஜாதகத்தை பார்க்காமலேயே கல்யாணம் செஞ்சு வச்சிடறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விபத்துல இறந்து போயிடுறாங்க. மனைவி கண் முன்னாடியே புருஷனோட துர்மரணம். இந்த மாதிரி சங்கடங்கள் இது போல ஜாதகத்தினால தான் நடக்குது. அப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம்? இதுக்கு பரிகாரம்னு எதுவுமே இல்ல. வேணும்னா நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் கேளுங்க. அங்க ஏதாவது சொன்னா செய்யுங்க. இவர் என்ன கடவுளா? இவர் சொன்னதெல்லாம் நடக்குமா டாடி? அவர் சொன்னதை கேட்டு எனக்கு நம்பிக்கையே வரல. பாருடா பிரேமு, இது என்ன மோதிரத்துல வைக்கிற கல்லா? பிடிக்கலன்னா எடுத்து போட்டு மாத்துறதுக்கு. காலம் முழுக்க கழுத்துல தழைய தொங்க வேண்டிய தாலி உடம்போட போகணுமே தவிர நடுவுல புட்டுடு போயிடக்கூடாது. அப்பா, எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் மேல நம்பிக்கை இல்ல. இல்லையா? உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணத்தை செய்யணும்னு நினைச்சா செய்யுங்க. இல்லனே இல்லனா நாங்களே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணிப்போம். என்ன சத்யா, வாட் யூ சே? இது எங்க வீட்ல நடக்கிற முதல் கல்யாணம். இத சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு நடத்த வேண்டாம். கிராண்டா நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்தை தூள் கலப்பிடுவோம். பாய் பை பை. மாமா மாமா வாங்க வர சார். என்னங்க, அந்த பொண்ணோட ஜாதகம் சரியில்லைன்னு நம்ம ஜோசியர் சொல்றாரு. ஆனா இவர் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. என்னங்க இதெல்லாம்? போறது நம்ம பையனோட உயிரடி. அந்த விஷயம் அந்த முட்டாளுக்கு தெரியல. நம்ம பையனோட ஜாதகம் கெட்டியா இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. முதல்ல நிச்சயதார்த்தம் முடியட்டும், அப்புறம் கல்யாணத்தை பார்க்கலாம். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.